نصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم دعوة الصائم لا ترد صدق النبي صلى الله عليه وسلم. நாமெல்லாம் அமர்ந்த இடத்திலேயே ஒரே ஒரு ஃபார்மோடு ஃபில்அப் பண்ணா போதும். 1,00,000 ரூபாய் கிடைக்கும்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல கிடைக்காதுதான். ஆனா அதையும் விட மகத்தான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதிரி நமக்கு தருகிறான். அல்லாஹ் தஆலா இவ்வாறாக கூறுகிறான், நீ நோன்பு வைத்து தூங்குகிறாயா உனக்கு நன்மை இருக்கிறது, நீ நோன்பு வைத்து பாவம் தவிர்த்திருக்கிறாயா உனக்கு நன்மை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா பல்வேறு விதங்களில் நமக்கு நன்மைகளை அள்ளி தருகிறான். நாம் இந்த ரமலான் மாதத்தினுடைய மகத்துவத்தை அறியாமல் இருக்கிறோம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லவ் யஅலமுல் இபாது மா ஃபீ ரமலான, ரமலான் மாதத்தில் கூடிய ஒன்றை அடியார்கள் அறிந்திருந்தால் லதமன்னத் உம்மதி, என்னுடைய உம்மத் ஆசைப்படுவார்கள் அந்த தக்கூன சனத்து குல்லுஹா ரமலான, வருடம் முழுவதும் ரமலானாக இருந்திருக்க கூடாதா என்று என்னுடைய உம்மத் ஆசைப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கூலிகளை தருகிறான். ஆனால் இல்ல சௌம, நோன்பை தவிர வான அஜிசி பிஹி, நானே அதற்கு கூலியாக என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னையே அன்பளிப்பாக தருகிறான். அப்படி இருந்தாலும் கூட நாம் அல்லாஹ் தஆலாவை பெறாமல் நாம் இணையதளங்களில் ரீல்ஸ் பார்ப்பதன் மூலமாக பல்வேறு பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. மேற்கொண்டு பார்த்தோமே ஆனால் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாம் பார்த்து மர்ஹபை முத்தஹிரன் லில் ஜுனூப், எங்களுடைய பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக கூடிய ரமலானை வருக என்பதாக ரமலான் மாதத்தை வரவேற்றிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவு ரமலானிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியத்துவம் தந்திருப்பார் என்று நாம் பார்க்க வேண்டும். மேலும் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் ஒவ்வொன்றாக தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி ஒரு உதாரணமாக சொல்ல போனோமே ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியுடைய வீட்டிற்கு விருந்துக்கு செல்கிறார்கள். விருந்து முடித்த பிறகு அந்த சஹாபியிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க என்பதாக கேட்கிறார்கள். நமக்கு எல்லாம் கிட்ட என்ன சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும், மற்றவங்களாம் ஃபோன் வச்சுக்காம ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி தான் அந்த சஹாபியும், யா ரசூலுல்லாஹ், எனக்கு பயணிக்கக்கூடிய ஒரு ஒட்டகமும் மேலும் பால் சுரக்கக்கூடிய ஒரு ஆடும் என்பதாக கேட்கிறார். அதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீர் பனு இஸ்ரவேலுடைய கிளையை விட மிகவும் ஏழாமையாகிவிட்டீர்களா என்பதாக கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்டார் என்றால் பின்வருமாறு சொல்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ளான், யா மூசா, ஓ மூசா அவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடல் இந்த கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக கூற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய கிராமத்தில் நான் எங்கு போய் தேடுவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடலை என்பதாக கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ் தஆலா கூறிவிடுகிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் போய் அந்த ஊர் வாசல் ஃபுல்லா அனைவரிடம் எல்லா கேட்டு பாருங்க, அனைவரிடம் கேட்டு என்பதாக கூறுகிறார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அனுப்புகிறார்கள். ஊர் முழுவதும் தேடி பார்க்கிறார்கள். இறுதியில் ஒரு கிழவியிடம் அந்த இடம் தெரிகிறது. அதற்கு அந்த கிழவி கூறுகிறது, எனக்கு அந்த இடம் தெரியும், ஆனால் அந்த இடத்தை காண்பித்தால் எனக்கு என்ன வெகுமதி இருக்கிறது, அது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையாச்சு, எனக்கு எப்படி வெகுமதி இருக்கும் என்பதாக கேட்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் போய் சென்று கூறுகிறார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி என்பதாக கூறிவிடுகிறார்கள். தோழர்கள் எல்லாம் மறுபடியும் அந்த கிழவியிடம் கூறுகிறார்கள், உங்களுக்கு என்ன வேணும் கேளு என்பதாக. அப்பொழுது அந்த கிழவி கூறியது, எனக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடன் இருக்க என்பதாக அந்த கிழவி கூறுகிறது. இதை தோழர்கள் எல்லாம் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூற மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், ஒரு சாதாரண இடத்திற்கு போய் அந்த கிழவி மகத்தான சொர்க்கத்தை கேட்கிறது, என்ன விதத்தில் நியாயம் யா அல்லாஹ் என்பதாக கேட்க அல்லாஹ் தஆலா கூறிவிடுவான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என்னுடைய கட்டளை, இது யூசுப் உடலை மாற்றுவது என்னுடைய கட்டளை, அந்த கிழவி கேட்பதை நீங்கள் கொடுத்து என்பதாக அல்லாஹ் தஆலா கூறிவிடுவான். ஆக ஒரு சாதாரண இடத்திற்கே மகத்தான ஒரு சொர்க்கம் கிடைக்கும் பொழுது நாம் இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். நாம் ஒன்றும் சொர்க்கத்தை தேடி போகவில்லை, மாறாக சொர்க்கமே நம்மை தேடி இருக்கிறது. எனவே நாம் இந்த ரமலான் மாதத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தோமே ஆனால் ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களிடம் கூறுகிறார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டம் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையும் என்பதாக. இதை கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலுல்லாஹ், நான் அதில் ஒருவனாக இருப்பேன் என்பதாக கேட்கிறார்கள். ஆம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிடுகிறார்கள். இதை பார்த்த மற்றொரு சஹாபி எழுந்து, யா ரசூலுல்லாஹ், நானும் அதில் ஒருவனாக இருப்பேனா என்பதாக கேட்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை, நீங்கள் ஆக மாட்டீர்கள், உங்களுக்கு முன்னால் உக்காஷா அவர்கள் உங்களை முந்திவிட்டார், வாய்ப்பு என்பது ஒருவருக்கு தான் என்பதாக கூறிவிடுகிறார். ஆகையிலிருந்து என்ன தெரியும் என்றால், இந்த ரமலான் மாதத்தில் நாம் நினைக்கலாம், இந்த ரமலான் மாதத்தை நாம் விட்டுவிட்டால் அடுத்து வரும் ரமலான் மாதம் இருக்கிறது என்பதாக. ஆனால் சென்ற ரமலான் மாதத்தில் நம்முடன் இருந்தவர்கள் இன்று ரமலான் மாதத்தில் நம்மிடம் இல்லை. எனவே நாம் இந்த ரமலான் மாதத்தில்
நல்ல அமல்களை செய்து மகத்தான சுருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.